Welcome to Sri Meenakshi Medial Arts and Science College. This is session for the bakery and confectionery for the final year student. I have sent the last videos about syllabus and the first units. Today our chapter is baking process. What is a baking process? Baking process means the changes undergone with the dough and batter. ஒரு டோவில் ஒரு பேட்டர்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா லிக்விடாக இருக்கிறது பேட்டர், அது கொஞ்சம் சாலிடாக இருக்கிறது டோ அப்படின்னு சொல்கிறது. ஆனால் வாட்டர் அண்ட் ஃப்ளார் மிக்ஸு தான். அதில் இருக்கிற வாட்டர் அண்ட் மாய்ஸ்சர்ஸை we need to remove it back. அதுதான் பேக்கிங் ப்ராசஸ். இது எதில் நடக்கும் அப்படின்னா ஓவனுக்குள்ளார நடக்கக்கூடிய சில மாற்றங்கள், அதுக்கு பேர் தான் பேக்கிங் ப்ராசஸ். அப்படி என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தா, ஃபார்மேஷன் அண்ட் எக்ஸ்பென்ஷன்ஸ் ஆஃப் த கேஸ், ஒரு மாவு, ஒரு லிக்விடு, எனி ஃப்ளார் இல்லையா, அதுக்குள்ளார ரைசிங் ஏஜென்ட் இருக்கும், வாட்டர் ஆர் லிக்விட், மில்க், எனிதிங் லிக்விட், சால்ட், ரைசிங் ஏஜென்ட்டு, எக்கு, ஆயில், ஸ்வீட்னிங் ஏஜென்ட், இது எல்லாமே ஒரு பைண்டிங், ஒரு ஃபார்மேஷன் இல்லையா. அந்த ஃபார்மேஷனை வந்து நீட் டு ப்ரொடியூஸ் த இன்கார்பரேட் த ஏர், டபுள் த வால்யூம். தட் எதுலேருந்து பண்ண முடியும் அப்படின்னா ஈஸ்ட்டு, பேக்கிங் பவுட்ரு, பேக்கிங் சோடா, இதெல்லாம் வந்து எக்கு, இதெல்லாம் இன்கார்பரேட்டிங் த ஏர், ப்ரொடியூசிங் த ஏர். அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுறோம், திரும்பவும் அதை இருக்கிற வாட்டரை வந்து எக்ஸ்ட்ரா வாட்டரை ரிமூவ் பண்ணணும். எப்படி ரிமூவ் பண்ணுறது? பை ட்ரை பேக்கிங். பேக்கிங்கில் பண்ண முடியும். பேக்கிங்னா என்ன அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ட்ரை ஹீட்டில் குக் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இன்டைரக்ட் ஹீட், டைரக்ட் ஃப்ளேமில் கிடையாது, டைரக்ட் ஃப்ளேம் கிடையாது, இன்டைரக்ட் ஃப்ளேம். தட் மீன்ஸ் ட்ரை ஹீட்டில் குக் பண்ணுறதுக்கு பேர் தான் பேக்கிங். அதுக்கப்புறம் ட்ராப்பிங் ஆஃப் த கேஸ் இன் த ஏர் செல்ஸ், கொயாக்குலேஷன் ஆஃப் ப்ராசஸ், எவாப்ரேஷன் ஆஃப் த வாட்டர், மெல்டிங் ஆஃப் சாட்டனிங், ப்ரௌனிங் ஆஃப் த சர்ஃபேஸ் அண்ட் த crust ஃபார்மேஷன். இதுதான் வந்து பேக்கிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த 7 பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஒரு 10 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். கொயாக்குலேஷன்னா என்ன? டெம்பரேச்சர், ப்ரோட்டீன் இருக்குல்ல, அது வந்து குக் ஆகுறது, சாரி, அதுக்கு பேர் தான் கொயாக்குலேஷன். எவாப்ரேட்டிங் த வாட்டர்னு ஆல்ரெடி பேசினது தான். அதுக்கப்புறம் ப்ரௌனிங் சர்ஃபேஸ் crust ஃபார்மேஷன். crustனா என்ன சார்? இது ஒரு கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு 2 மார்க்லேயோ 5 மார்க்ஸில் கேட்கலாம். வாட் இஸ் crust? இப்போ ஒரு கேக்கோ இல்லை ப்ரெட்டோ, அது மேலே இருக்குது பார்த்தீங்களா, சர்ஃபேஸு என்ன கலரில் இருக்கும்? ப்ரௌன் கலரில் இருக்கும். அது எதனால் நடக்குது? சுகர் கேரமலைஸ் ஆகுது. அந்த சுகர் வந்து கேரமலைஸ் ஆகக்கூடிய அந்த ஹார்டு பகுதிக்கு பேர் தான் crust அப்படின்னு பேர். அந்த crustல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கும். அதை நீங்கள் வேஸ்ட் பண்ணன்ற அவசியம் இல்லை. when you are making sandwiches இல்லை கேக் ட்ரீமர், இதெல்லாம் என்ன பண்ணலாம், நீங்கள் யூ கேன் மேக் இட் பவுடர், லைக் க்ரம் மாதிரி, பிரெட் க்ரம்ஸ் மாதிரி. நீங்கள் அதை ட்ரை பண்ணி, அதாவது திரும்ப லோ டெம்பரேச்சரில் ஓவனில் போட்டோ இல்லை ஓவனுக்கு மேலே போட்டோ அதை ஸ்டோர் பண்ணி, அதை திரும்ப நம்ம கட்லெட் பண்ணுறதுக்கு, தில் பசந்தே பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி பர்பஸுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் கால்டு crust, தட் அவுட்டர் லேயர் ஆஃப் த பிரெட் அண்ட் கேக். அதுதான் அந்த லேயருக்கு பேர் தான் crust. இது கண்டிப்பாக 2 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க.
அதுக்கப்புறம் டெக்னாலஜிக்கல் பிரின்சிபல்ஸ் இன் பேக்கிங் அப் பிரெட்ஸ். என்னென்ன டெக்னாலஜிக்கல் யூஸ் பண்ணுறாங்க, வாட் ஆர் த டெக்னாலஜிக்கல் பிரின்சிபல்ஸ் in the baking of breads? Production, reduction of starch, mechanical stretching, proving, flavoring. ஸ்டார்ச் ரெடக்ஷன் அப்படிங்கிறது இப்போ ஒரு ப்ரெட்டு ஃப்ளாரில் பார்த்தீங்கன்னா 70% 60% வந்து ஸ்டார்ச் இருக்கும், 18-20% வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிடக்ஷன் ஆஃப் ஸ்டார்ச், பிரெட் ஃப்ளார் வந்து கன்வெர்டட் இன்டு சுகர், இதுக்கு பேர் தான் ரிடக்ஷன் ஆஃப் ஸ்டார்ச். அடுத்து மெக்கானிக்கல் ஸ்ட்ரெச்சிங், த குளுட்டன் இந்த பிரெட் ஃப்ளார் இஸ் ஸ்ட்ரெச்சிங் த மெக்கானிக்கல் அலாங் வித் அதர் இன்க்ரீடியன்ட்ஸ் ரெக்யூர்ட் ஃபார் த பிரெட். என்ன இது மெக்கானிக்கல் ஸ்ட்ரெச்சிங் அப்படிங்கிறது? நீடிங், பீட்டிங், அப்புறம் நாக்கிங், ஃபோல்டிங், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் ஸ்ட்ரெச்சிங். பை பிசிக்கல் ஒர்க் கொடுக்குறோம், அதுக்குள்ளார குத்துறது, டோவை பெசைகிறது, மடிக்கிறது, இதெல்லாம் வந்து மெக்கானிக்கல் ஸ்ட்ரெச்சிங் கொடுக்குறோம். அந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்க எலாஸ்டிக் ஃபார்மேஷன்ஸ் கொடுக்கும். ஓகே, சாஃப்ட்னஸை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, இதுதான் வந்து மெக்கானிக்கல் ஸ்ட்ரெச்சிங். அடுத்து ப்ரூவிங் ஆல்வேஸ் ஈஸ்ட் ஆர் பேக்கிங் பவுடர்ஸ் ஆர் எக்கு, இதெல்லாம் வந்து ஃபார் ரைசிங். இது எப்படி ப்ரூவ் பண்ணுறது? இப்போ ஒரு ப்ரூவிங் அப்படிங்கிறதுக்கும் ப்ரூஃபிங் அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஈஸ்ட்டை வந்து ப்ரூவிங் பண்ணணும் அப்படின்னாக்க தட் ஷுட் பி a ரூம் டெம்பரேச்சரில் தான் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 30லேருந்து 35 டிகிரி செல்சியஸ் 35 டிகிரி செல்சியஸ் இருந்தால் தான் அந்த ஈஸ்ட்டை வந்து ப்ரூவ் ஆகும். அப்படி ப்ரூவ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஈஸ்ட்டை சும்மா லுக்வார்ம் வாட்டரில் டிசால்வ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே கொஞ்சோண்டு சுகரு, கொஞ்சம் ஃப்ளார் போடணும். இப்போ சுகரும் ஃப்ளாரும் போடும்போது தான் உங்களுக்கு அது ப்ரூவ் ஆகும். அது எப்படி ப்ரூவ் ஆகிறது, ப்ரூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்க, நீங்கள் டிசால்வ் பண்ண உடனே அதுக்கு மேலே அப்படி ஃபார்மேஷன் ஆகும். என்ன ஃபார்மேஷன் ஆகும்? அப்படி பபுள்ஸாக ஃபார்மேஷன் ஆகும். வித்தின் 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ஆகலாம். ஓகே, அதுக்கப்புறம் இது ஓகே, இது ப்ரூவ் ஆகுது, இது ஓகே, நல்ல ஒரு டோ தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், அதை ரிமைன் டோவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் ஃப்ளேவரிங். டெஃபினெட்லி ஃப்ளேவரிங் அப்படிங்கிறது எதுக்காகனாக்க சேஞ்ச் ரிட்டைன் த கலராக இருக்கலாம், இல்லை இம்ப்ரூவிங் த டேஸ்ட் ஃப்ளேவர், அதாவது எக் ஃப்ளேவர், ஓடர், ரிமூவிங் த ஓடர், இதெல்லாம் வந்து ரிமூவிங் ஆஃப் flavors bread released during the baking process, all with escape when heat is applied on the bread. இதெல்லாம் என்ன ஃப்ளேவரிங் அப்படிங்கிறது என்னை பொறுத்தளவு டிஸ்டிங்க்ட் ஃப்ளேவர் ஃபார் கிளேஸ் அந்த க்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறான். சிம்பிளாக சொல்கிறாங்க, ஃப்ளேவரிங் அப்படிங்கிறது அன்னெசரி ஓடரை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம சேர்க்கப்படுற ஒரு எசன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். இது நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆர்டிஃபிஷியலில் பார்த்தீங்கன்னாக்கா, நேச்சுரலில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்தியன் ஸ்வீட் செய்யும்போது ஏலக்காய், சுக்கு போடுவோம். இதே நம்ம பேக்கரியில் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோண்ட்ஸ், கார்டமம் எசன்ஸ், ஆரஞ்சு எசன்ஸ், பைனாப்பிள் எசன்ஸ், வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட், வெண்ணிலா பீன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட், சாக்லேட் எசன்ஸ், ரோஸ் மில்க்,
இல்லையா? இந்த மாதிரி எசன்ஸ் ஃப்ளேவரிங் ஏஜென்ட் நம்ம அதில் சேர்ப்போம். இப்போ நார்மலாக என்னை பொறுத்தளவு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னாக்கா, பேசிக்காக சில இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் ரெக்யூர் டு பேக்கிங். அதில் ஒன்று ஃப்ளார் சொல்லிடுவேன். எனி டைப் ஆஃப் ஃப்ளார்ஸ் இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது ரைசிங் ஏஜென்ட், அப்புறம் ஃப்ளேவரிங் ஏஜென்ட், அப்புறம் திக்னிங் ஏஜென்ட், இப்படி ஸ்வீட்னிங் ஏஜென்ட். இதுதான் பேசிக்கு. அப்புறம் ஷார்ட்டனிங், கண்டிப்பாக ஷார்ட்டனிங் நெசசரி, கம்பல்சரி ஷார்ட்டனிங். வாட்டர், லிக்விட் ஏஜென்ட். இதை வச்சு தான் நம்ம இந்த பேக்கரியை ரன் பண்ணணும் இல்லையா? ஸோ அப்படி ரன் பண்ணுறதுக்கு சில வாட் ஆர் த பேசிக் எக்யூப்மெண்ட்ஸ் நெசசரி அப்படிங்கிறத பார்க்கும்போது, லார்ஜ் எக்யூப்மெண்ட்ஸ், ஸ்மால் எக்யூப்மெண்ட்ஸை பற்றி நிறைய பேசியிருக்கேன். டூல்ஸ், என்னென்ன டூல்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறதையும் பேசியிருக்கேன். ஓவன், டேபிள் டாப் மிக்சரு, சார்பே மெஷினு, சாக்லேட் மெல்டிங் மெஷின், பெஞ்ச் சில்லர், எலக்ட்ரிக் விஸ்கு, சில்லர் ட்ராலிஸ், இப்படி இதெல்லாம் லார்ஜ் எக்யூப்மெண்ட்ஸ். ஐஸ்கிரீம் மெஷின், வாக்கின் சில்லர், வாக்கின் ஃப்ரீசர், ரேஞ்சஸ் ஆர் கிரிடில்ஸ், இதெல்லாம். ஸ்மால் எக்யூப்மெண்ட்ஸில் கேரமலைசர், ஜூஸரு, ஹேண்ட் பிளெண்டரு, பேஸ்ட்ரி கிட்டு, கேக் ஸ்டாண்டு, நைஃப் கிட்டு, இதெல்லாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு ப்ராக்டிக்கலில் சொன்னது தான். அதே தான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன். இது என்னென்ன ஒரு 10 மார்க் கொஸ்டின்ஸில் கண்டிப்பாக கேட்க முடியலாம். வாட் ஆர் த equipments necessary to bakery அப்படின்ட்டு. டூல்ஸ் யூஸ்டு இன் பேக்கரி, விஸ்கு, கேக்கு, கோகோ, டூல்ஸ் யூஸ்டு இன் பேக்கரி. போங்க. விஸ்க், கேக் டின், மெஷரிங் ஜார், மெஷரிங் ஸ்பூன், பேக்கிங் ட்ரே, பிரெட் மோல்ட், மிக்சிங் பவுல், மஃபின் டின்ஸு, ஒயர் ராக்கு, சீவு, உடன் ஸ்பூன், இதெல்லாம் வந்து சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸு. இப்போ ஒரு கேக் அடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒயர் விஸ்கு வேணும், சின்ன பேலட் நைஃபு, இல்லை ப்ரெட் கட் பண்ணுறதுக்கு. நம்ம நார்மல் நைஃப்பில் கட் பண்ண முடியாது, ஏன்னா பிசுறு இல்லாமல் கட் பண்ண முடியாது, ப்ரெட்டு கிளிய ஆரம்பிக்கும். சீவ் அப்படிங்கிறது சலிக்கிறது, சின்ன சின்னது தான். அதுக்கப்புறம் ஓவனை பற்றி நம்ம பேசணும் லாஸ்ட் கிளாஸில். டெக் ஓவன், கன்வெக்ஷன் ஓவன், ரோட்டரி, காம்பினேஷன், மைக்ரோ ஓவன், கன்வெக்ஷன், இதெல்லாம் இது பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஓவனோட டெம்பரேச்சர் எப்படி இருக்கணும், 7 விதமாக பேக்கரியில் டெம்பரேச்சரை பிரிக்கிறோம். இப்போ நம்ம அதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வார்மிங் ஃபுட் அப்படின்னா 200 டிகிரி ஃபாரன்ஹீட்டு அப்படின்னா 93 டிகிரி செல்சியஸ் இல்லையா? அதுக்கப்புறம் வெரி ஸ்லோ அப்படிங்கும்போது 250 டிகிரி டு 275 டிகிரி ஃபாரன்ஹீட், 121 டிகிரி செல்சியஸ். அப்புறம் லோ ஸ்லோ ஓவன்ஸ். எதுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு இது அதை பாருங்கள். மாட்ரேட் 350, ஹாட் 400, வெரி ஹாட் 450, எக்ஸ்ட்ரீம் ஹாட் 500. இதெல்லாம் ஃபாரன்ஹீட்டு. செல்சியஸில் பார்க்கும்போது அப்படியே நீங்கள் 93, 121, 149, 175, 202 இப்படி அதை அப்படியே பாருங்கள். என்ன சார் இது அப்படின்னா, இப்போ ஒரு கேக் தயாரிக்கும் பொழுது நமக்கு டெம்பரேச்சர் வந்து வெரி ஹாட் ஓவன் தேவைப்படுது. அப்போ 400 டிகிரி ஃபாரன்ஹீட் ஹாட்டாக வெரி ஹாட்டாக பேக் பண்ணால் தான் அந்த கேக் வந்து நல்லா சாஃப்ட்னஸாக ஃபாஸ்ட்டாக வரும். ஏன்னா டைமிங் கொடுத்தோம் அப்படின்னா குளூட்டன் ஃபார்ம் ஆகி எலாஸ்டிக் ஆகிடும் இல்லையா? ஒரு ப்ரெட்டு குக் பண்ணும்போது நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னாக்கா, மாட்ரேட் ஆர் ஹாட் ஓவனில் பேக் பண்ணணும். இது ப்ரெட்டு பண்ணும்போது. பிஸ்கட்ஸ் பண்ணும்போது மாட்ரேட் ஆர் லோ ஆர் மாட்ரேட், லைக் மீன்ஸ் 1
80 டிகிரி செல்சியஸ் மாடரேட் ஓவனில் குக் பண்ணிங்கன்னா தான் பிஸ்கட் நல்லா வரும். இல்லை அது கொஞ்சம் ஸ்லோ குக்கிங், ஷார்ட்டனிங், அந்த நீங்கள் கொடுத்த ஷார்ட்டனிங்கெல்லாம் உடனே மெல்ட் ஆகிடக்கூடாது, ஈவனாக மெல்ட் ஆகணும். ஓகே, அப்போ தான் அந்த ஃப்ளாரு, அந்த ஆயில், நீங்கள் போட்ட ஷார்ட்டனிங், பட்டர், இதில் ஈவனாக சுகர் எல்லாம் கேரமலைஸ் ஆகிறதுக்கு ஈவனாக நடக்கணும். அது நீங்கள் எக்ஸ்ட்ரீம் வாட்டர் போட்டிங்கன்னா பட்டர் மெல்ட் ஆயிரும் உடனே, இல்லையா? அப்போ சீக்கிரமாக கருகிரும், சுகர் வந்து கேரமலைஸ்டு ஆகிரும், இப்போ கருகிரும். இப்போ எல்லாமே ஈவனாக நடக்கணும் அப்படின்னாக்கா மாட்ரேட்டில் போட்டிங்கன்னா தான் கிறிஸ்பினஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இதுதான் வந்து ஓவன் டெம்பரேச்சர்ஸ் ஏன் நம்ம அதை படிக்கணும் அப்படிங்கிறது. 5 மார்க் கொஸ்டின்ஸில் மேபி தி ஆஸ்க் 2 மார்க் கொஸ்டினில் கூட ஆக்கலாம். வாட் இஸ் த டெம்பரேச்சர் ஃபார் லோ ஹீட் ஓவன் ஆர் மாடரேட் ஹீட் ஆர் வெரி ஹாட் டெம்பரேச்சர்ஸ்லாம் கேட்கலாம். அடுத்து ஜென்ரல் டெம்பரேச்சர் பார்க்கும்போது ஒரு ஃப்ரீசர் ஐஸ் ஆகிறதுக்கு நம்ம ஃப்ரீசரில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் என்னவாக இருக்கணும், 0வாக இருக்கும். இப்போ 0லேருந்து -24 டிகிரி செல்சியஸ் வரை நம்ம ஃப்ரீசர் இருக்கும். இப்போ இப்போ நான் ஷிப்லேயே ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு மீட்டோ ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னாக்கா ஃப்ரீசரில் தான் போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா இப்போ ஆஸ்திரேலியாவில் மீட் இருக்குது, அங்கேருந்து நமக்கு அமெரிக்காவுக்கு வருது, அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வருது. இப்படி தே ஆர் மீட் அண்ட் அதர் ரிலேட்டட் ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், சீ ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லை அதர் ரிலேட்டட் லைக் ட்ரம்ஸ்டிக் எக்ஸ்போர்ட்டிங் ஃப்ரம் இந்தியா டு அமெரிக்கா. இதெல்லாம் வந்து தேர் பர்டிகுலர் டெம்பரேச்சர்ஸ் இருந்தால் மட்டும்தான் அதை பாதுகாக்க முடியும். வி கேன் ப்ரொடெக்ட் இட், இல்லையா? அப்போ ஃப்ரீசர் வந்து 0 டிகிரி செல்சியஸு. உங்களுக்கு சொல்கிறது ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னாக்கா, ஃபிஷ்ஷை மட்டும் ஸ்டோர் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக -24 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். ஓகே, சில்லர் ஐஸ்கிரீம் பண்ணும்போது 0 to 3 டிகிரி செல்சியஸு, இல்லையா? -24 டிகிரி செல்சியஸ் 0 to 24 இருக்கும்போது ஐஸ்கிரீம் ரெடி பண்ணலாம். சாக்லேட் ரூம்ஸ் 18 டிகிரி செல்சியஸ், இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஊட்டிக்குள்ளே இருக்க மாதிரி தான். சாக்லேட் ரூம்ஸ், கன்ஃபெக்ஷனரி 23 டிகிரி செல்சியஸ், டோர் ஐசிங் டெம்பரேச்சர் 27 35, லுக்வாம் 37 டிகிரி செல்சியஸ். நல்ல ஞாபகம் வச்சுங்க, லுக்வாம் அப்படிங்கிறது ஒரு ப்ரெட்டு ரைஸ் ஆகிறதுக்கு தேவையான டெம்பரேச்சர் லுக்வாம் டெம்பரேச்சர் தான். 37 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, ஞாபகம் வச்சுங்க. லுக்வாம், வாட் இஸ் த டெம்பரேச்சர் ஃபார் த லுக்வாம் கேட்கலாம். அடுத்து கோல்டு கிச்சன் 25 டிகிரி செல்சியஸ், புச்சர்ஸ் 25 டிகிரி செல்சியஸ். ஓகே, வெஜிடபிள் ப்ரிப்ரேஷன் 23, பெஞ்சில் 3 to 5 இதெல்லாம் படிச்சிங்க. ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸில் டெம்பரேச்சரை பற்றி நீங்கள் எதிர்பார்க்கலாம். ரோல் ஆஃப் இன்க்ரீடியன்ட்ஸ் இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி. என்ன இது ரோல்? பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ளார் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல். இது எந்த ஃப்ளாராக வேணால் இருக்கலாம். இது வீட் ஃப்ளாராக இருக்கலாம், இல்லை ரை ஃப்ளாராக இருக்கலாம், மைஸாக இருக்கலாம், கார்னாக இருக்கலாம், ரைஸாக இருக்கலாம். ஸோ ஆல் டைப் ஆஃப் ஃப்ளார். இது என்ன பண்ணுது? இதுதான் ஃபவுண்டேஷன் ஃபார் த ப்ரெட்டாக இருக்கட்டும், பேஸ்ட்ரியாக இருக்கட்டும், கேக்காக இருக்கட்டும், குக்கீஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ஒரு ஃப்ளார் அப்படிங்கிறது தேவைப்படுது. gluten protein present in flour. Flour gives structure to the product. ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது என்னது? பாடி ஃபார்மேஷன்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்ல ப்ராசஸில், பேக்கிங் ப்ராசஸில். அது அடுத்து ஃபீட் த ஈஸ்ட் and make it grows, rise and the aid of carbon dioxide within the dough, give it a right structures. இதெல்லாம் வந்து ஃப்ளாரோட வேலைகள். அடுத்து சால்ட்டு. சால்ட் என்ன பண்ணோம் சார்? இது ஒவ்வொன்றும் தனித்தனியாக 5 மார்க்கில் கேட்கலாம். மேபி டாஸ்க் மேபி ஆல் 5 மார்க் கொஸ்டின்ஸ் அல்லது
2 மார்க்களோட கேட்கலாம். வாட் இஸ் சால்ட் பற்றி. சால்ட் என்ன பண்ணோம் பேக்கரியில் அப்படின்னா, it strengthen the gluten formations, enhance the flour and color of the baked products, act as a preservative, control the yeast growth. குளூட்டனை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணும். என்னது குளூட்டன்? புரோட்டீன்ஸ், குளூட்டன்ஸ், எலாஸ்டிசிட்டி அதை ஸ்ட்ரென்தன் பண்ணோம். அடுத்து ஃப்ளேவர் அண்ட் கலரை என்ஹான்ஸ் பண்ணோம். ஒரு நேச்சுரல் ஃப்ளேவரை அப்படியே இம்ப்ரூவ் பண்ணும். ஓகே, டேஸ்ட்டு கொடுக்கும். அப்புறம் ப்ரெசர்வேட்டிவ்ஸ்னால் பாதுகாக்கிறது, பதப்படுத்துறது. இது இட் ஒர்க்ஸ் ஆஸ் ப்ரெசர்வேட்டிவ்ஸ், பதப்படுத்த கொஞ்சம் நாள் டூரேஷன்ஸ் லென்த்தியாக இருக்கும். இப்போ ஊறுகாலாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ப்ரெசர்வேஷன் நம்ம படிச்சிருக்கோம். சால்ட்டு ஏன் ஊறுகாலாம் சால்ட்டியாக இருக்குது, உப்புள்ள பண்டம் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும், அதனுடைய டியூரேஷன் அதிகமாக இருக்குது. அதான் ப்ரெசர்வேஷன், பாதுகாக்கிறது. ஓகே, அப்போ இந்த சால்ட் வந்து ஆக்ட் ஆஸ் ப்ரெசர்வேட்டிவ்ஸ் ஈஸ்டோட ஆக்டிவிட்டீஸை கண்ட்ரோல் பண்ணும். என்றைக்குமே ஈஸ்ட் அப்படிங்கிறது அளவோடு இருந்தால் மட்டும்தான் அந்த பிரெட் ரைஸ் ஆகும். சால்ட்டி ஆகிடுச்சுன்னா பிரெட் ரைஸ் ஆகாது. ப்ரிவெண்ட். ஓகே, அதனால் சால்ட்டு நீங்கள் பிரெட்டு செய்யும்போது யூ மஸ்ட் அவாய்ட் மோஸ்ட் சால்ட்டை முன்னாடியே போடாதீங்க, கடைசியாக போட்டுக்கலாம். அடுத்து சுகர் ஆக்ட் ஆஸ் எ ப்ரெசர்வேட்டிவ்ஸ், ஏற்கனவே சொன்னது தான். வெரி ஹெல்ப் இன் த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ். ஒரு ஆளுகாலோ இல்லை ஒயினோ இல்லை ஒரு ஈஸ்டையோ ஃபர்மெண்டேஷன் பண்ணுறதுக்கு இந்த சுகர் தான் ஹெல்ப் பண்ணுது. வீட்டில் சில பேர் ஒயின் தயாரிப்பாங்க, ஈஸ்ட்டு சுகரை போட்டு ஜூஸஸ் ஆஃப் எதாவது ஃப்ரூட் ஜூஸை போட்டு ஊற வச்சிட்டோம்னாக்கா அது 2 or 3 டேஸில் நல்லா ஃபர்மெண்டேட் ஆகும். இப்படிதான் ஒயின் தயாரிக்கிற முறை. இப்போ எங்கள் பேக்கரியில் அதே மாதிரி தான் ப்ரெட்டு தயாரிக்கிறதாங்க அப்படின்னாக்கா அந்த ரைசிங் தான். அப்போ அந்த ஈஸ்ட்டை வந்து இந்த சுகர் ஆட் பண்ணுறதுனால தான் ஃபர்மெண்டேஷன் ஆகாது. சுகர் ஆட் பண்ணாமல் ஃபர்மெண்டேட் ஆகாது. அதுக்கப்புறம் இட் கிவ்ஸ் baked product a good color and good sweet taste. As of course சுகர் போட்டால் ஸ்வீட் டேஸ்ட் கிடைக்கும், சால்ட் போட்டால் சால்ட் டேஸ்ட்டு கிடைக்கும், ஹெர்ப் போட்டால் ஸ்பைசி டேஸ்ட் கிடைக்கும். தட்ஸ் நேச்சர். இங்கே இந்த சுகர் கிவ்ஸ் குட் கலர் அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த கலர் அப்படிங்கிறது கேரமலைஸ் ஆகும்போது நமக்கு ப்ரெட்டோ இருக்கட்டும், கேக்காக இருக்கட்டும், ஈவன் பிஸ்கட்ஸாக இருக்கட்டும், அது மேலே லைட் ப்ரௌன்ஸ் கிடைக்குது இல்லை, அது எதனால் கிடைக்குதுன்னா அது சுகர்னால தான் கிடைக்குது. ஓகே, அப்போ இந்த சுகர் கிவ்ஸ் நைஸ் கலர், கிவ்ஸ் எ டெண்டர் அண்ட் லைட் ஈவன் டெக்ஸ்சர். இந்த டெக்ஸ்சர்ஸ் அப்படிங்கிறது ஒரே ஈவனாக கிடைக்குது, சொரியாக இல்லாமல் ஈவனாக உங்களுக்கு கிடைக்குது. Presence of sugar add to the effectiveness of the baker's yeast, thus helping in the proving process. ஏற்கனவே பேசினது தான், அதை பற்றி அதிகமாக பேச தேவையில்லை. அடுத்து ஃபேட்டு, நம்ம நிறைய ஃபேட்டு படித்தோம். உங்களுக்கு நான் ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் சொன்ன மாதிரி பட்ரு, மார்ஜரின், டால்டா, வனஸ்பதி, இதெல்லாம் ஷார்ட்டனிங். இது இல்லாமல் அனிமல் ஃபேட் லைக் லாடு, ஷூட்டு, தாலோ, இதெல்லாம் வந்து அனிமல் ஃபேட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். அனிமல் ஃபேட்டில் லாடு அப்படிங்கிறது தெரியும், ஒரு பன்றி இறைச்சியோட மீட் ஃபேட்டு. அதுக்கப்புறம் ஷூட் அப்படிங்கிறது தெரியும். ஷூட் அப்படிங்கிறது ஃபேட் அரவுண்ட் த கிட்னி அப்படின்னு சொல்லி படித்தோம். அதுக்கப்புறம் தாலோ அப்படிங்கிறது பீஃப் ஃபேட்டு. அப்புறம் மார்ஜரின், டால்டா அப்படிங்கிறது பிளெண்டர் ஆஃப் ஆயில்ஸ், டால்டா, வனஸ்பதிலாம். அதுக்கப்புறம் பட்டர் அப்படிங்கிறது டெரிவேட் ஃப்ரம் மில்க்கு இல்லையா, அப்டைன் ஃப்ரம் த மில்க் அப்படின்னு படித்தோம். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, இட் ஆக்ட் அஸ் என்ரிச்சிங் த ஏஜென்ட். என்ரிச்சிங் ஏஜென்ட்
அடுத்து லேமினேஷன்ஸ் ஆஃப் வேரியஸ் டோ. ஒரு பப் பேஸ்ட்ரியில் நிறைய லேயர்ஸ் வருது பார்த்தீங்கன்னா, மல்டி லேயர்ஸ் அது காரணம் அந்த ஷார்ட்டனிங் வந்து ஒவ்வொரு லேயராக நம்ம பிரிக்கிறோம். பிரிக்கும் போது அது என்ன பண்ணிடுது, லீஃபாக அதை பிரித்து காட்டும் போது நமக்கு மல்டி லேயர்ஸ் கிடைக்குது. ஓகே, ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அதுக்கப்புறம் கிவ் கலர் டு வேரியஸ் பேஸ்ட்ரிஸ் ப்ரெட்டு. இதெல்லாம் 5 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம் சார். 5 மார்க்ஸில் 10 மார்க்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. ப்ரொவைட்ஸ் சாஃப்ட்னஸ் டு த baked products, gives volumes to the cake and sponges. Water, அடுத்து வாட்டரை பார்த்தா source of moistures which strengthen glutens of the bread dough, helps retain shape, moisture, source of moisture, strengthening glutenic strength கொடுக்கிறது. Give rise to the sponge, changing itself into the stem, gives volumes in the productions of bread. இது வாட்டரோட பர்பஸ். அடுத்து எக் என்ன பண்ணோம், act as an excellent glaze for all the bread, very good moistening agent, coagulates and get the right shape into the baked food, excellent enriching agent. ஐஸ்கிரீம் பண்ணும்போது அந்த கொலகொலப்பு இருக்குது, அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா 2 விதம். ஒரு சில பேர் எக்கு பிடிக்கலாம்பாங்க, அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஜெலட்டின் ஆட் பண்ணுவாங்க, ஜெல்லி ஆட் பண்ணுவாங்க. பட் ஐஸ்கிரீம் பண்ணும்போது அந்த கிளேசிங் உங்களுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா அந்த எக்கு தான். எக்கு பாலில் சுகரு காய்ச்சும் போது கிளேஸ் கிடைக்குது, சாசஸ் திக்னிங் ஏஜென்ட் இந்த மாதிரி கிடைக்குது. கேக்கில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல சாஃப்ட்னஸ் ஸ்பான்ச்சினஸ் எப்படி கிடைக்குது, அந்த எக்கை பீட் பண்ணும்போது நமக்கு இன்கார்பரேட் ஏர் ப்ரொடியூஸ் ஆகுது, கார்பரேட் ஏர் ப்ரொடியூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் கொயாகுலேட்ஸ் அப்படிங்கிறது குக்கிங் ப்ரோட்டீன்ஸ் குக் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. கொயாகுலேஷன்ஸ் ப்ரோட்டீனை குக் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. என்ரிச்சிங் ஏஜென்ட், எப்பயுமே ஒரு பன்னோ இல்லை ப்ரெட்டோ செய்யும் போது மேலே நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே அந்த எக் வாஷ் கொடுப்போம். எல்லா பேக்கரி ப்ராடக்ட்டுக்குமே எக் வாஷ் கொடுத்தோம் அப்படின்னால அதனோட கலர் வந்து என்ரிச்மெண்ட் கொடுக்கும். அந்த எக்கு ஃப்ளேவர் கொஞ்சம் பேருக்கு பிடிக்கலாம், கொஞ்சம் பேருக்கு பிடிக்காமல் போகலாம். பட் அது அவாய்ட் பண்ணுறதுக்காக சில பட்டர் கூட சில நேரங்களில் கொடுப்பாங்க. பட் நார்மலாக பேக்கரி அப்படின்னாலே எக்கு வந்து ஒரு மேஜர் ரோல் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகே, இதெல்லாம் வந்து நெசசரி எக்யூப்மெண்ட்ஸ். இது இல்லாமல் ஏற்கனவே நிறையா சொல்லியிருக்கேன். மெட்ரிக் கன்வர்ஷன்ஸ் அப்படிங்கிறது இப்போ இந்தியாவில் யூஸ் பண்ணும்போது நம்ம கிலோகிராம்ஸ், கிராம்ஸ், லிட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், அப்புறம் கிலோமீட்டர், இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது மெட்ரிக் இந்தியாவில் யூஸ் பண்ணுறது. இப்போ ஃபாரின் கண்ட்ரியில் அதே மெட்ரிக் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. அவங்க என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அவுன்ஸு, பவுண்டு, இல்லையா, அடுத்து கேலன், இந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணுவாங்க. பின்ட்டு, ஸ்பூனு, கப்பு, மெஷர்மெண்ட்டு, இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணுறது. இது எப்படி கன்வர்ஷன் பண்ணுறது நம்ம அப்படிங்கும்போது சில ஃபார்முலா அங்கே இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள். ஒரு இது கொடுத்துருக்கு, ஒரு மெட்ரிக் கன்வர்ஷன் ஃபார்முலான்னு சொல்லி டு கன்வெர்ட், எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, டூ திஸ்ன்னு போட்டிருக்கு. அதில் டிவைடு, மல்டிபிள் இதெல்லாம் போட்டிருக்கு. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு அவுன்ஸ் அப்படிங்கிறது 28.35 கிராம், ஒரு பவுண்டு அப்படிங்கிறது 454 கிராம்னு போட்டிருக்கு.
ஒரு கிலோகிராம், ஒரு கிலோ அப்படின்னா அவங்க ஊரில் 2.2 பவுண்ட்ஸு. இது என்ன சார், இது படிச்சே ஆகணுமா அப்படின்னா, ஆமாம் சார், வேறு வழி இல்லை. நீங்கள் கப்பலுக்கு போகணுன்னு ஆசைப்படுறீங்க, இல்லை ஃபாரினில் போய் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி ஒரு பவுண்டு அப்படின்றத நம்ம எழுதி ஆகணும். இப்போ அவுன்சஸ் தான் எழுதி ஆகணும், எத்தனை அவுன்ஸு, எத்தனை மில்லி லிட்டர் அப்படின்னு தான் நம்ம எழுதி ஆகணும். அப்போ அது கன்வெர்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு சின்ன டேபிள் கொடுத்துருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா இப்போ சென்டிமீட்டர்ஸ் டு இன்ச்சஸ் அப்படின்னா, இப்போ ஒரு சென்டிமீட்டர், ஒரு இன்ச்சஸை வந்து டிவைட் சென்டிமீட்டர் பை 2.54, எவ்வளோ சென்டிமீட்டராக இருந்தாலும் அதை என்ன பண்ணணும், 2.54 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ச்சஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா, எல்லா செல்ஃபோன்லேயுமே கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் வருது. அந்த ஆப்பில் கூட நீங்கள் டீட்டெயிலாக நீங்கள் படிச்சுக்கலாம். அது ஒரு 5 மார்க்ஸ் கொஸ்டின்ஸில் எதிர்பார்க்கலாம். பட் அது கொஸ்டின் வந்துக்காக அப்படின்றத விட ப்ராக்டிக்கலி யூ நீட் டு டேக் திஸ் இன் ஒரு பாக்கெட், வேறு வழி இல்லை. டெம்பரேச்சர் கன்வர்ஷன் ஃபார்முலாவும் கொடுத்துருக்கேன். ஃபாரன்ஹீட்டில் இருந்து ஏன் செல்சியஸில் மாற்றுறது, செல்சியஸில் இருந்து எப்படி ஃபாரன்ஹீட்டுக்கு மாற்றுறது அப்படிங்கிற ஃபார்முலாவும் கொடுத்துருக்கேன். எப்படின்னாக்க, ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா, கன்வெர்ட் 140 டிகிரி ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ் எப்படி மாற்றுறது அப்படின்னா, 140 டிகிரி ஃபாரன்ஹீட்டை செல்சியஸில் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா, 140ல் 32 கழிக்கணும். எல்லாத்துக்கும் அப்படி தான், 32 தான் கழிக்கணும். எந்த டெம்பரேச்சர் 250 ஃபாரன்ஹீட் இருந்தாலும் 32 தான் கழிக்கணும். அது 400 இருந்தாலும் 32 தான் கழிக்கணும். ஸோ -32 ஈக்குவல் டு எவ்வளோ, 108 தான் வருது. அதே மாதிரி மற்றதை கழிக்கும் போது வேரியேஷன் ஆகும். அதை எதாக இருந்தாலும், எந்த நம்பராக இருந்தாலும் -32ல் கழிச்சிடுங்க. கழிச்சிட்டு 5 டிவைடன் பை 9, 5 டிவைடன் பை 9 இல்லை, 5/9ல் கழிச்சிங்கன்னா என்ன உங்களுக்கு ரிசல்ட் வருதோ அதுதான் சார் செல்சியஸ். இப்போ எனக்கு 60ன்னு வந்திருக்கு இல்லையா. அடுத்து பார்த்தீங்கன்னா, செல்சியஸ்லேருந்து எப்படி ஃபாரன்ஹீட் கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ என்ன பண்ணணும், அங்கே என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். இப்போ அதே 32 இங்கே ப்ளஸ் பண்ணுறோம். இங்கே என்ன பண்ணிட்டோம், 150 இருக்கா, 150 9 கீழே 5ல் டிவைட் பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். அங்கே என்ன பண்ணோம், டிவைட் மல்டிப்ளைடு. இங்கே 150 மல்டிப்ளைடு வித் 9/5 ஈக்குவல் டு 270. இப்போ 32 கூட்டுறோம். கூட்டுனா நமக்கு கிடைக்கக்கூடியது தான் ஃபாரன்ஹீட். ஓகே, அங்கே 32 கழிக்கிறோம், அங்கே 32 கூட்டுறோம், இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். அதை அங்கேயும் 5.9, இங்கே 9/5 மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, இதுதான் சார், இதை பார்த்துக்குங்க. அடுத்து ஜெல்லி அண்ட் திக்னிங் ஏஜென்ட்டு. ஜெல்லி அண்ட் திக்னிங் ஏஜென்ட்டை பொறுத்தவரையில் ஜெல்லி அண்ட் திக்னிங் ஏஜென்ட் ஜெலட்டின், அகர் அகர், பெக்டின், கம்மு, ஐசிங் கிளாஸு, ஐரிஸ் மாஸ். இப்போ ஜெலட்டினை பற்றி ஒரு கேள்வி கேட்பாங்க, வாட் இஸ் ஆஸ்பிக் அல்லது வாட் இஸ் ஜெலட்டின் அப்படின்னு. இந்த ஜெலட்டின் அப்படிங்கிறது
பேல் கோல்டன் எல்லோ கலராக இருக்கும். அப்புறம் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா, ஸ்வெல் எதில் ஹாட் வாட்டரில் மெல்ட் ஆகும், ஆனால் கோல்டு வாட்டரில் ஸ்வெல் ஆகும். ஓகே, இது எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் பீஃப் அண்ட் வீல் போன்ஸ். என்ன சார் இது? மாடு பீஃப்ல இருந்து வீல்ல எடுக்கக்கூடிய ஃபேட், கேட்டலேஜ் ஆஃப் அனிமல்ஸ். இதுதான் வந்து ஜெலட்டின். என்ன பண்ணுவாங்க, போன்ஸை எல்லாம் காய்ச்சறது, ஸ்டாக் மாதிரி காய்ச்சி அதில் ஹெர்ப்ஸ் எல்லாம் போட்டு நல்ல ஃப்ளேவரிங்காக அதுக்கு மேலே ஃப்ளோட் ஆகிற அந்த ஃபேட்டை தான் ஜெலாட்டினாக எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை ப்ரெஷர் பண்ணுறாங்க, ட்ரை பண்ணுறாங்க, சிலது பேப்பர் மாதிரி செட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஜெலாட்டின் அப்படின்னு சொல்கிறோம். அகார் அகார் இது வந்து ஒரு வெஜிடபிள்ஸ் ஜெலட்டின் சொல்கிறாங்க. ஜாப்பனீஸ் ஜெலட்டின்ஸ் ஆர் கேன்டீன். இது எங்கே கிடைக்குது அப்படின்னா, சீ ஹோஸ்டில் கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். சீயில் கிடைக்கக்கூடிய ஒரு சீவேடை எடுத்துகிட்டு வந்து, பாசி, கடல் பாசி எடுத்துகிட்டு வந்து அதை வேக வச்சு அதுக்கப்புறம் அதை சன்ட்ரைட் பண்ணி தென் எக்ஸ்ட்ராக்ட் வித் வாட்டர். இது அகார் அகார் வெள்ளை கலரில் உங்களுக்கு நூடுல்ஸ் மாதிரி பாக்கெட்டில் கிடைக்கும், வெள்ளை வெள்ளையர். நான் உங்களுக்கு லாஸ்ட் டைம் வந்து எதுக்காக வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா, சூஃப்லே பண்ணோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பைனாப்பிள் சூஃப்லே பண்ணோம். அப்போ 2 ஐஸ்கிரீம் பண்ணும் போதும் இந்த ஜெலட்டினை வாங்கிட்டு அகர் அகர் வாங்கிட்டு வந்து செட் பண்ணி காட்டினேன். அடுத்து பெக்டின். பெக்டினுங்கிறது சிட்ரஸ் ஃப்ரூட்டில் இல்லை ஆப்பிள், பப்பாயா, கரண்ட்டு இதுங்களோட தோல் இதை வேக வச்சு ஜாம் தயாரிப்புல அந்த மாதிரி இதனுடைய தோலில் நம்ம எடுக்கக்கூடியது ஜெல்லி தான் பெக்டின் அப்படின்னு சொல்கிறது. ஜாம் கூட உங்களுக்கு செட் ஆகிறதுக்கு காரணம் அதுக்குள்ளார இருக்கிற அந்த ஜெல்லி பவர் இருக்கிறதுனால தான் அது அப்படியே செட் ஆகிக்குது. கொலன்னு அப்படியே பார்த்தீங்கன்னா இருக்கும், கொலக்கம் ஒரு மாதிரி இதாக இருக்கும் ஜெல்லி ஃபார்மில். அடுத்து கம்முலாம் வந்து பிசி நம்ம மரத்தில் இருந்தால் வடியுது இல்லை, மரத்தை வெட்டிட்டோம்னாக்கா அந்த மரத்தில் வந்து அப்படியே பிசின் மாதிரி வடியும். அதுதான் வந்து கம்மு. ஐசிங் கிளாஸ் அப்டன் பிளாடர் ஆஃப் சர்டன் ஃபிஷ்ஷு, மீனிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு விதமான ஜெல்லி ஸ்கால்டு ஐசிங் கிளாஸ். இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரஜன் ஃபிஷ்ஷை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எங்கே பார்த்தோம் அப்படின்னா, கெவியர் அப்படின்னு படிச்சிருப்போம். இப்போ வாட் இஸ் கெவியர் அப்படின்னா, கெவியர் அப்படிங்கிறது ஜெல்லி, சாரி இட்ஸ் ரோ ஆஃப் ஸ்ட்ரஜன் ஃபிஷ்ன்னு சொல்லுவோம். முட்டை, மீனோட முட்டைக்கு பேர் தான் கெவியர்னு சொல்லுவாங்க, மீன் முட்டை. அந்த கெவியர் வந்து பிளாக் கலரில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரஜன் ஃபிஷ்ஷு எடுக்கக்கூடிய ஒரு முட்டை, மீன் முட்டை தான் கெவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பிளாடர் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டெபிலைசிங் ஏஜென்ட்டு. அதுக்கப்புறம் ஐரிஸ் மாஸ். இது சிமிலர் லைக் அகார் அகார் தான், derived from seaweed using setting the stabilizing agent, also called carrageen. It is stubby purplish reddish green seaweed அப்படிங்கிறது கடல் பாசி தான், வேற ஒன்றும் இல்லை. வெஸ்ட் கோஸ்ட் அயர்லாண்டில் கிடைக்கக்கூடிய அமெரிக்கன் அட்லாண்டிக் கோஸ்டில் கிடைக்குது. ட்ரைடு carrageen is used thickener, emulsifier and stabilizers of myrite. So these are called gelling and thickening agent. என்னென்ன பர்பஸ்க்காக நம்ம இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாக்க,
ஃபார் மேக்கிங் ஆஃப் ஐஸ்கிரீம், சூஃப்லே, மூஸ், பேவ்ருவா, சார்லோத் இல்லையா, அப்புறம் கீ லைம் பை, இந்த மாதிரி நம்ம செட் பண்ணும்போது இந்த திக்னிங் ஏஜென்ட்ஸை நம்ம பயன்படுத்துவோம். அடுத்தது ரைசிங் ஏஜென்ட். ரைசிங் ஏஜெண்ட்டை வந்து நான் இங்கே 4 விதமாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று பயாலஜிக்கல், கெமிக்கல், மெக்கானிக்கல், லேமினேஷன். ரைசிங் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, டு இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டோ பேட்டர் அல்லது பேட்டர் கிரியேட்டிங் with myriads gas bubbles popping up, thus increasing the volume and making it. என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டா, ரைசிங் அப்படிங்கிறது ப்ரொடியூசிங் த ஏர் பபிள்ஸ், பப்பிங் அப், கிறிஸ்பினஸ், டபுள் த வால்யூம்ஸ். ஸோ இதுதான் ரேசிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை 4 விதமாக நம்ம ரேசிங் கொடுக்கலாம். ஒரு ப்ராடக்டில் 4 விதமாக ரேசிங் கொடுக்கலாம். ஒன்று பயாலஜிக்கல், ரெண்டாவது கெமிக்கல், மூணாவது மெக்கானிக்கல், அடுத்து லேமினேஷன். இப்போ ஸ்டெப்ஸ் லீவன் டோ ப்ரொடக்ஷன், ஸ்கேலிங் இன்க்ரீடியன்ட்ஸ். எப்படி இந்த ஸ்டெப்ஸு லீவனிங் டோ ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா, ஸ்கேலிங் தி இன்க்ரீடியன்ஸ் கரெக்டாக மெஷர் எடுக்கணும், அளவு எடுக்கணும். லிக்விடாக இருந்தால் லிக்விடு கப்பு இல்லை எம்எல்லு, லிட்டரு, இந்த மாதிரி எடுக்கணும். அதே இது மெஷரிங் கப்பு, ஒரு கப்பு 30 கிராம், 25 கிராம்ஸு, என்ன அளவு அது கரெக்டாக, கப்புனா கப்பு, மெட்ரிக்னா மெட்ரிக், அந்த மாதிரி பண்ணணும். அடுத்து மிக்சிங், டு மிக்சிங் ஆல் த இன்க்ரீடியன்ட்ஸ் thoroughly together and making a dough. Punching, to knock the dough just to ensure the gas is punching. குத்துறது, நல்லா போட்டு குத்துறது, பஞ்சிங், நாக்கிங், நீடிங், ஃபோல்டிங், இதெல்லாம். ஸ்கேலிங், ரவுண்டிங், ப்ரூஃபிங், விஷிங், பேக்கிங், கூலிங், ஸ்டோரிங். இந்த 10 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு டோ வந்து லீவன்ட் ஆகிறதுக்கு, பெருசாக என்லார்ஜ் ஆகிறதுக்கு நம்ம செய்யக்கூடிய இது. ஓகே. பேக்கிங் அமோனியா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா. பயாலஜிக்கல்னால் தெரியும், ஈஸ்ட்டு. வாட் இஸ் ஈஸ்ட்னா, இட் இஸ் எ யூனிசெல்லுலர் மைக்ரோ ஆர்கனிசம் இல்லையா. யூனிசெல்லுலருங்கிற பிளான்ட்டில் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு லிவிங் மைக்ரோ ஆர்கனிசம் அப்படிங்கிறது ஈஸ்ட்டு. அந்த ஈஸ்ட்டை வந்து 3 விதமாக பிரிக்கலாம். இப்போ வாட் இஸ் பேக்கிங் பவுடர் அப்படிங்கிறது, இட் இஸ் எ கெமிக்கல் ரேசிங் ஏஜென்ட். பேக்கிங் அமோனியா இஸ் எ லீவனிங் ஏஜென்ட் இன் சம் பேக்கிங் குட்ஸ், primarily cookies and crackers. பேக்கிங் அமோனியா. பேக்கிங் பவுடர் அப்படிங்கிறது பேக்கிங் சோடா வித்து சோடியம் பயோகார்பனேட் வித் சோடியம் அலுமினியம் சல்பேட் ப்ளஸ் எடிபிள் ஸ்டார்ச், கார்ன்ஃப்ளவர், டாட்டார். ஓகே, இதுதான் பேக்கிங் பவுடர். பேக்கிங் சோடா இஸ் கம்ப்ரஸ்ட் ஒன்லி ஆஃப் சோடியம் பயோகார்பனேட். அது சோடியத்தை தான் ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாத்துக்கும் பயன்படுத்துவாங்க பேக்கிங் சோடா. இங்கே பேக்கிங் சோடா பிரெட் தயாரிக்கிறதுக்கு, பிரெட்டு தயாரிக்கிறதுக்கு, கேக்கு தயாரிக்கிறதுக்கு, பிஸ்கட் எல்லாத்துக்குமே பேக்கிங் சோடா யூஸ் பண்ணலாம். சிலதுக்கு பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணலாம். அடுத்து ஃப்ளேவரிங். ஃப்ளேவரிங்கை வந்து ஃப்ரூட் ஃப்ளேவரிங், ஸ்பைஸ் ஃப்ளேவரிங், நட் ஃப்ளேவரிங்னு 3 விதமாக பிரிக்கிறோம். ஒன்றுக்கும் ஃப்ரூட் ஃப்ளேவர் அப்படின்னாக்கா, இப்போ பைனாப்பிள் எசன்ஸ் இருக்குது, ஆரஞ்சு எசன்ஸ் இருக்குது, சிட்ரஸ் லெமன் எசன்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஃப்ரூட்ஸில் நடக்கக்கூடிய எசன்ஸு, எக்ஸெட்ரா போயிட்டே இருக்குது. அடுத்து ஃப்ளேவரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ளேவரில் இருந்து நம்ம சேஃப்ரான்ஸ் இருக்குது, நட்ஸில் இந்த ஆல்மண்ட்ஸ் இருக்குது,
அப்புறம் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ஷன் இருக்குது, வெண்ணிலா பீன்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் இருக்குது, கார்டமம் ஃப்ளேவரு, ஸ்பைசி, அப்புறம் சின்னமோன், சேஃப்ரான், இது மாதிரி ஸ்பைசஸ்லேருந்து நம்ம க்ளவுஸ் எடுக்கலாம். நட்மக் ஃப்ளேவர் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்பைசஸ். எதுக்காக why do we have of flavoring in bakery products? இது என்ன சொல்கிறாங்க, inferior ingredients to use flavoring, unbalanced formula, inferior flavoring, அப்புறம் வெரைட்டிஸ் உருவாக்குறதுக்கு, ஃபால்ட்டி பேக்கிங் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ளேவரிங் ஏஜென்ட் தேவைப்படுது. அப்புறம் ஃபுட் கலர்ஸ் நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல். ரெண்டுது. நேச்சுரல் அப்படிங்கிறது அனிமல்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் டேரக்ட் எடுக்கக்கூடியது. ஆர்டிஃபிஷியல் அப்படிங்கிறது திஸ் ஃப்ரம் டைஸ். டைஸ் அப்படிங்கும்போது நம்ம ஷர்ட் இதெல்லாம் பார்த்தோன்னா கெமிக்கல் தான். ஆர்டிஃபிஷியல் பவுடர்லாம் கிடைக்குது, லிக்விடு ஃபார்மில் கிடைக்குது. ஓகே, ரெண்டு தான் கிடைக்குது. எதுக்காக அப்படின்னா இது நல்ல ஐ அப்பீல். நம்ம கண்ணுக்கு ஒரு ப்ராடக்டை பார்த்த உடனே சாப்பிடணும் போல் தோணுது. ஃபஸ்ட்டு இது வந்து ஐ அப்பீல், டு இம்ப்ளிமெண்ட் ஐ அப்பீல் அண்ட் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் டெஃபினேட்டிங் ஃப்ளேவர்ஸ், introduce varieties and interest of finished product. ஒரு பொருள் பார்க்க அழகாகவும் நல்ல வெரைட்டிஸாக காட்டுறதுக்காகவும், அதுக்கப்புறம் அந்த பொருளை நல்லா ஃபினிஷ் பண்ணுறதுக்காகவும், அழகுத்தன்மை அதிகரிக்கிறதுக்காக தான். வேறு ஒன்றும் இல்லை ஃபினிஷ்டு ப்ராடக்ட் அப்படிங்கிறது இல்லையா. ஒரு பொருளினுடைய ஆரம்பமும் முடிவு கிடைக்கும் போது பல இதெல்லாம் கொடுக்கறது பவுடர்ஸ், கலர்ஸ் தான்.